கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். லூக்கான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ராஜா பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்துவனுடைய பிறப்பை யாரெல்லாம் இந்த வருஷம் நம்ம 25ஆம் தேதி கொண்டாடுறோமோ, நம்ம இருதயத்துக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா, நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக வெளிப்பட்டார். உலக இரட்சகராக வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கு? நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். நம்முடைய பாவத்தை எப்ப மன்னிக்கிறார்? மனம் திரும்பி. மனம் வேற பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நான் தப்பான வழியில போயிட்டு இருக்கேன். நான் பரலோகத்துக்கு போற பிள்ளை, எனக்கு பரலோகம் இருக்கு, நான் மோட்சத்துக்கு போகணும், நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், என் வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கை ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கை ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கை ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கை என்னை தீட்டுப்படுத்திட்டே இருக்கு, என் வாழ்க்கை என்னை ஏமாத்திட்டு இருக்கு, என் மனசாட்சி ஐயோ நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா மனம் திரும்பி, அப்ப கர்த்தர் பக்கம் வரும்போது மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பி இருந்தால் நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். சத்திய வார்த்தை இருக்கும். குமாரன் நம்ம இருதயத்துக்குள்ள இருப்பார். நம்ம வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்றார். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நான் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட என்னோட வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் இல்லை. ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, விக்கிரக ஆராதனை, மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், மனுஷனை நம்பிய பின்னாடி போயிருக்கேன், பாவ வாழ்க்கை. விக்கிரகத்துக்கு மட்டும் 13 லட்சம் கொடுத்துருக்கேன். மாந்திரிகத்துக்கு விக்கிரகத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி 13 வருஷம் மாந்திரிகத்துக்கு பணம் வாங்கிக்கிட்டே இருந்தாரு. லாஸ்ட் முடிவு என்னாச்சு பார்த்தா நாண்டு கொண்டு செத்து போயிட்டார். எனக்கு யார் மாந்திரிகத்துக்கு விக்கிரகத்துக்கு பணம் வாங்கினானோ அதே மனுஷன் நாண்டு கொண்டு செத்தே போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் மனம் திரும்பி. நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து என்னோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தனோ அதுக்கப்புறம் தான் மனம் திரும்பி. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்? விக்கிரகத்துக்கு, மாந்திரியத்துக்கு, மனுஷனை நம்பி, ஜாதகம் பார்க்க, நேரம் பார்க்க, நாள் பார்க்க, குறி கேட்க, இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிட்டு. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய காரியம் இருக்கு. சில குடும்பத்திலே சர்ச்சைக்கு போயிடுவாங்க, ஆனா மனமாற்றம் இருக்காது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் 97 இறந்து போயிட்டார். வியாபாரத்துல இருக்கும்போது உன்னுடைய அப்பாவுடைய போட்டோ கொண்டு போய் கடையில மாட்டி போய் வியாபாரம் நல்லா இருக்கும், வியாபாரம் செழிப்பா இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது போல போட்டோ மாட்டி வச்சேன். 15 நாள்ல கடை காணாம போயிட்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. வீட்டில் கொண்டு போய் பீரோவில் எலுமிச்சம்பழம், கடையில் கல்லாப்பட்டியில் எலுமிச்சம்பழம், வத்தல், மஞ்சள்,
பூ, இதெல்லாம் என்னோட வியாபாரத்தில் இருக்கும்போது நான் வச்சிருக்கேன். ஒரு பொம்மை வச்சா கடை நல்லா இருக்கும் அப்படின்னாங்க, அந்த பொம்மையை கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். மெழுகுத்திரி ஏற்றுறது, நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது எல்லாம் இருந்துச்சு. ஜாதகம் பார்க்கறது, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் சின்ன வயசுல நான் சர்ச்சைக்கு போன பையன்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னன்னு தெரியாது, ரட்சிப்பு என்னன்னு தெரியாது, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அனுபவம் கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவம் கிடையாது. கடமை 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 வாழ்க்கை, அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போவேன், காணிக்கை போட்டு வந்துடுவேன். சர்ச்சில் ஏதாவது பணம் கேட்டால் பணம் கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஆனால் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம். இதை ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுது. லூக்கா 15:7 எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாக்குவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ரவிராஜ் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, ஒரு பாவத்துல இருந்து ஒரு வாழ்க்கை, அதிலே இருந்து ஒரு மனம் திரும்பும் போது, ரவிராஜ் மனம் திரும்பிட்டானா பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுது. ஏன்னா பரலோகத்துக்கு தகுதியுள்ள பிள்ளையா மாறுறாங்க. நமக்கு என்ன குட் நியூஸ் அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போறதுதான் குட் நியூஸ். இந்த பூமியில ஒரு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி செத்து போயாச்சு அப்படின்னா கூட வராது, கூட வராது. நகையோ சொத்தோ இடமோ மண்ணோ எதுவும் கூட வராது. எல்லாம் இங்கேயோட முடிஞ்சிச்சு. இங்க கண்ணு மூடும்போது அங்க பரலோகத்துல நிக்கணும். அந்த லைஃப் தான் குட் லைஃப். அந்த லைஃப் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அதுதான் மேன்மை. அதனால இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள். கிறிஸ்தனுடைய பிறப்பை நாம் தியானிக்கும் போது நீதிமான்களை அல்ல அப்படின்ட்டார், பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஒரு பாவி மனம் திரும்பணுமாப்பா. மனம் திரும்பினா மட்டும்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பினா மட்டும்தான் ரட்சிப்பு. மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை. மனம் திரும்பினாதான் சந்தோஷம். மனம் திரும்பினாதான் ஆரோக்கியம். மனம் திரும்பினாதான் இயேசு கூட இருப்பார். பாவத்துல வாழ்ந்தா இயேசு கூட இருக்க மாட்டார், பிசாசு தாங்க இருக்கும். அதை முதல்ல நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில பிசாசு எப்படியாவது ஏதாவது ஒரு பாவத்தை விதைக்கலாமான்னு சொல்லி பல மெத்தட்ல முயற்சி எடுத்துட்டே இருக்கான். 24 hours சோதனைக்காரன் வந்துகிட்டே இருப்பான். எப்படியாவது இச்சையில விழுந்துரு, பண ஆசையில விழுந்துரு, ஐஸ்வர்யத்தை விரும்பு, உனக்கு சொத்து தருவேன், உனக்கு பணம் தருவேன், உனக்கு அது தருவேன், உனக்கு இது தருவேன், எல்லாம் தருவேன். லாஸ்ட் உயிரை மட்டும் அவன் வாங்கிட்டு போயிடுவான். இதான் பிசாசு. ஏன்னா அவனுக்கு அடிமையா இருக்கும்போது அவன் நரகத்துக்கு கூட்டு போயிடுவான். ஏன் பரலோகத்துக்கு போறதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்தனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து பிறந்துட்டாரா. இப்ப நிறைய வீட்டுல வெளியில எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி போட ஆரம்பிச்சாச்சு. ஸ்டாரு, இன்னும் நிறைய அந்த கிறிஸ்மஸுக்கு ஃபுல்லா எல்லாம் வெளியில எல்லா வீட்லயும் எல்லா பக்கமும் டெக்கரேஷன் எல்லா பக்கமும் ஓடிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நாடகம் பார்க்குறவங்க நாடகம் பார்ப்பாங்க, சில இடத்துல படம் பார்க்குறவங்க படம் பார்ப்பாங்க. செல்போன்ல பார்த்தா பல மணி நேரம் யார்ட்டையா ஃப்ரெண்டுகிட்ட தேவையில்லாத ஃப்ரெண்டு, இல்லைன்னா மோசமான ஃப்ரெண்டு, இல்லைன்னா தப்பான ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க.
சில வீட்டுல பார்த்தா தண்ணி அடிப்பாங்க, சில வீட்டுல பார்த்தா விபச்சார அடிமையில இருப்பாங்க, சில வீட்டுல பார்த்தா சிகரெட் அடிப்பாங்க, சில வீட்டுல பார்த்தா தண்ணி அடிப்பாங்க, சில வீட்டுல பார்த்தா கஞ்சா பழக்கத்துல இருப்பாங்க, சில வீட்டுல பார்த்தா புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிருப்பாங்க, சில வீட்டுல பார்த்தா தவறான தொடர்புல இருப்பாங்க, சில வீட்டுல பார்த்தா பிள்ளைகள் தவறான பழக்கத்துல இருக்கும், சில வீட்டுல பார்த்தா அசுத்தத்துக்குள்ளேயும் அருவருப்புக்குள்ளேயும் காம விகாரத்துக்குள்ளேயும் மோக இச்சைக்குள்ளேயும் துர் இச்சைக்குள்ளேயும் அசுத்தமான பாவத்துக்குள்ளே சில வீட்டுக்குள்ளே பல பாவத்துல கிடப்பாங்க. சில வீட்டுல பார்த்தா விக்கிரகாரன் இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. இதெல்லாம் சில வீட்டுல கிடக்கு, இருக்கு, உண்டு. ஆமா. ஏன்னா சில வீட்டுல 24 மணி நேரம் இயேசுவை தேடினாங்களா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்களா, இயேசுதான் உலக ரட்சகர், என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பாவம் செய்ய மாட்டேன், அந்த தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சாச்சா, தீமையை விட்டு விலகினாதானே பரிசுத்தமா வாழ முடியும். தீமையை விட்டு விலகினாதானே கர்த்தருக்கு பயந்து வாழ முடியும். தீமையை விட்டு விலகினாதானே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகியாச்சு அப்படின்னா அவங்க குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதமா மாறிடுமே. ஒரு குடும்பம் தீமை விட்டு விலகினா மட்டும்தான் தீர்காயுசு. தீமையும் செய்வேன், நான் இப்படியும் இருப்பேன், நான் அப்படியும் இருப்பேன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கலையே. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உணர்வுள்ள இருதயமே வந்துச்சு. அதுவரைய பார்த்தா கல்லான இருதயம். இயேசு கிறிஸ்து என் இருதயத்துல வரும்போது சதையான இருதயமா மாறிட்டு. அப்ப என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் என்ன, அந்த ரகத்துல உள்ள பாவம் என்ன, எந்த பாவத்துல அடிமையா இருக்கேன், எந்த அக்கிரமத்துல அடிமையா இருக்கேன், எந்த துன்மார்க்கமான காரியத்துல அடிமையா இருக்கேன், எந்தெந்த காரியத்துல நான் அடிமையா இருக்கேன், அத ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சர்ச்சில் வேலை பார்த்துருக்கேன், நிறைய சர்ச்சில் போய் பிரசங்கத்துக்கு போயிட்டுருக்கேன். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம், ஒரு இடத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், இடம் இன்னும் வாங்கலை. இருக்கிற இடத்துல ஒரு ஜெப கூட்டம் நடத்தணும் அப்படின்னா ஒரு இடம் வாங்கணும், இன்னும் ஒர்க் இருக்கு, ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் எப்படி இருக்கு, எந்த நிலைமையில இருக்கு, இன்னைக்கு செத்தா நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கிறிஸ்துனுடைய பிறப்பு ஆட்டோமேட்டிக்கா 25ஆம் தேதி வந்து முடிஞ்சு போயிட்டு இருக்கும். கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடிய எத்தனையோ குடும்பங்கள் கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி தான் ஒயின் ஷாப்ல கோடிக்கணக்கா சேல்ஸ் ஆகுதான். ஹையஸ்ட் சேல்ஸ் கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அப்படிங்க. அவ்வளவு மதுபான அடிமை. கிறிஸ்து எதுக்காக உலகத்துல பிறந்தார்? எல்லாரையும் மீட்டெடுக்கணும். ஆனா கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி என்ன நடக்கு? ஒரே மதுபானம், குடிவேறி, எங்க பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறது. இதெல்லாம் என்ன நடக்கு? கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அதிகமா நடக்கு. நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஒரு பாவி உண்மையிலே மனம் திரும்பியாச்சு அப்படின்னா உண்மையிலே இந்த செய்தியை கேட்டு, இல்ல பிரதர் நாங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம், இன்னையில இருந்து நான் மனம் திரும்புறேன், நான் ஒரு விபச்சார அடிமையில இருக்கேன், இன்னையில இருந்து நான் மனம் திரும்புறேன், நான் ஒரு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கேன், இன்னையில இருந்து நான் மனம் திரும்புறேன், நான் ஒரு கஞ்சா பழத்துல இருக்கேன், இன்னையில இருந்து நான் மனம் திரும்புறேன், நான் ஒரு தவறான தொடர்புல இருக்கேன், இனிமேல் அந்த பாவத்தை விட்டு என் மனைவியோட நான் சேர்ந்து வாழ்வேன், என் குடும்பத்தோட நான் சேர்ந்து வாழ்வேன், நான் இனிமேல் அந்த பாவம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், இனிமேல் நான் அநியாயமா செய்ய மாட்டேன், இனிமேல் நான் உண்மையா இருப்பேன், இனிமேல் நான் இயேசுக்கா வாழ்வேன். அந்த வீட்டுல தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த வீட்டுல பிறந்திருக்கார் அப்படின்னா, இனிமேல் நான் நாடகம் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், தப்பான காரியத்துக்கு போக மாட்டேன், தப்பான காரியம் செய்ய மாட்டேன். அப்படி எந்தெந்த குடும்பம் தீர்மானம் எடுத்து உண்மையா வாழ்றாங்களோ அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதனால கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, நீதிமான்களே அல்ல, முதல்ல ஒரு புல் ஸ்டாப், கமா, நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இப்போ இந்த 2000 வருஷம்
எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்திருந்தால் கர்த்தருடைய வருகை வந்திருக்கும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிருந்துக்கலாம். இன்னும் ஏன் தேவன் பொறுமையா இருக்கார் அப்படின்னா, எல்லாரும் மனம் திரும்பணுமா? அப்ப இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பாம இருக்கிறாங்க. இப்ப கையில செல்போன் வந்துட்டு பல மணி நேரம் படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, கேம்ல, ஆன்லைன்ல, வேற வெப்சைட்டு, வேற சைட்டு, எங்கேயாவது போய் அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, பல வெப்சைட்டுக்குள்ள போய் பல மணி நேரம் போயிருது. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க, மனம் திரும்ப மாட்டுக்காங்க, தேவனை தேட மாட்டுக்காங்க, உண்மையா வாழ மாட்டுக்காங்க, பரிசுத்தமா வாழ மாட்டுக்காங்க, நீதியை பின்பற்ற மாட்டுக்காங்க. கனி இல்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேஷம் போடுற ஒரு வாழ்க்கை, அருவருப்பான ஒரு வாழ்க்கை. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது நான் பெரியவன் ஆயிரணும், எப்படியாவது நான் வீடு கட்டிடணும், எப்படியாவது நான் சொத்து வாங்கிடணும், எப்படியாவது எனக்கு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கணும், எப்படியாவது நான் பணக்காரன் ஆயிரணும். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இது குவாலிட்டி கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? மனம் திரும்பியாச்சா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன், மனம் திரும்புறதற்கு அழைக்க வந்தேன். அப்ப கிறிஸ்துனுடைய பிறப்புல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, மனம் திரும்புறதற்கு அழைக்க வந்தேன். மனம் திரும்பினால் பரலோகம் சந்தோஷப்படும், பரலோகம் சந்தோஷப்படும். மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்புற ஒரே ஒரு பாவி நிமித்தம், ஒரே ஒரு பாவி நிமித்தம், ஒரே ஒரு பாவி நிமித்தம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு நான் மனம் திரும்புறேன் பிரதர், என் நிமித்தமா பரலோகம் சந்தோஷப்படுமா அப்படின்னா சந்தோஷப்படும். ரவிராஜ் மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்த ரவிராஜை கர்த்தர் மீட்டெடுத்து இந்த 2025 இந்த நிமிஷம் வரிய உயிர் பிச்சை போட்டு கிருபை தந்து உங்க முன்பா நிப்பாட்டி இருக்காரு. எல்லா மனுஷன்ட்டையும் எங்கேயாவது ஒரு பக்கம் குறை இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். மனம் திரும்புறதற்கு தான் அழைக்க வந்தேன். நான் பூமிக்கு வந்த நோக்கமே பாவிகளை மனம் திரும்புறதற்கு என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்னொரு பக்கம் லூக்கா 15:7 மனம் திரும்புற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அப்போ கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துனுடைய பிறப்பை நம்ம கொண்டாடும் போது உங்க வீட்டுல பேரன் பேத்தி குடும்பம் 5 பேர் 6 பேர் 8 பேர் 10 பேர் 12 பேர் இருக்கிறீங்களா? எல்லாருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரா? இயேசு கிறிஸ்து பிறக்கணும் அப்படின்னா பாவம் இருக்கக்கூடாது. பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் இதயத்துக்குள்ள ஒரு பிறப்பார். நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பலவீனம், நம்மளுடைய நோய், நம்முடைய துக்கம், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், துப்பப்பட்டார். நமக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் எழுந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும் போது, நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. தேவன் வெறுக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பிசாசு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் எப்படியாவது பாவத்தை கொண்டு வந்துடலாமான்னு சொல்லி பல முறை முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அது செல்போன் மூலியமா இருக்கலாம், ஃப்ரெண்டு மூலியமா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீடு மூலியமா இருக்கலாம், சொந்தக்காரங்க மூலியமா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இல்ல வேற இடத்துல இருந்து பலவிதமான பாவத்தை கொண்டு வந்து
எப்படியாவது இதயத்துக்குள்ள திணிச்சிருன்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு சில குடும்பத்துல ஜபகுறிப்பு வரும். பிள்ளைகள் பார்த்தா, பையங்க பார்த்தா கண்ணீர் வடிப்பாங்க. பையன் பார்த்தா சொல்ல மாட்டான். ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை. சில பிள்ளைகள் தற்கொலை முயற்சி. என்னன்னு கேட்டா, மறக்க முடியல, என் நினைவுல மறுபடியும் வருது. பிசாசு எந்த இடத்தை அட்டாக் பண்றான் அப்படின்னா, நினைவு, சிந்தனை. இதயத்துல நினைவுல என்ன இருக்கு? பாவ காரியங்கள். சிந்தனைகள் என்ன இருக்கு? தவறான சிந்தனை, பொல்லாத சிந்தனை. அது உங்க வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ முடியல. யாராவது காலவேளை இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? என் சிந்தனை அந்த பாவம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்க. என் இதயத்துக்குள்ள நினைவுல இப்படிப்பட்ட பாவம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இனிமேல் நான் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன். இனிமேல் நான் துன்மார்க்கனா வாழ மாட்டேன். இனிமேல் நான் அக்கிரமத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணுனா மட்டும்தான் சத்துரு தொடர மாட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், சர்ச்சுக்கு போற பையங்க தான் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான தொடர்பு, மதுபான அடிமை. எத்தனை இடத்துல மதுபான அடிமை தெரியுமா? நல்ல சர்ச்சில் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. எத்தனை ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதி இருக்கும்? எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருப்பார்? வேதனையான காரியம். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம வீடு மனமகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள பிறந்திருக்கணும் அப்படின்னா பாவ அறிக்கை செஞ்சு விட்டுருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிச்சிருக்கணும். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதனால எந்த நாடு, எந்த மக்கள், எந்த ஊரு, எந்த கிராமமா இருந்தாலும் சரி, முழு உலகத்துக்கும் செய்தி இதுதான். ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பூமியிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இஷ்டம் போல துணிகரமா வாழ்ந்தாலோ துன்மார்க்கமா வாழ்ந்தாலோ, இப்ப இந்த கடைசி காலத்திலே கள்ள ஓநாய்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அந்துகிறிஸ்துகள், வஞ்சிக்கிற ஆவிகள், தந்திரமான ஆவிகள், எத்தனையோ போலி அற்புதம், போலி அடையாளம். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பாவி மனம் திரும்பாமல், பரிசுத்தமா வாழாமல், தேவ சித்தத்துக்குள்ள வராமல் இருந்தால் அக்கிரமம் செய்யும் காரர் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க பின்பற்றும் போது, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நீங்க வாழும்போது உங்க இதயத்துக்குள்ள இயேசு இருப்பார். இந்த வருஷம் 25ஆம் தேதி நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது கர்த்தரும் குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ், ரெகுலேஷன். ஏன்னா சில குடும்பத்துல 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா துணிகரமான இருதயம், கல்லான இருதயம், கடினமான இருதயம். எங்களை யாரு கேட்பா? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பைபிள் தெரியும், எங்களுக்கு சட்டம் தெரியும், எங்களுக்கு எப்படி வாழணும் தெரியும். ஆனா இன்னைக்கு நிலைமை பார்த்தா லஞ்சம் கொடுக்கறது, லஞ்சம் வாங்குறது, பொய் பேசுறது, பரிசுத்தவான்களை தப்பா பேசுறது, நீதிமான தப்பா பேசுறது, இஷ்டம் போல வாழ்றது, வெளியே தெரியாம பாவம் பண்றது, இது எல்லாமே அக்கிரம லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த ரூல்ஸ், சட்டத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்க சொல்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நல்வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். புதிய நாளுக்கான கிருபைக்கா ஸ்தோத்திரம். 11 மாசம் பாதுகாத்து 12ஆம் மாசம் எங்களை அழைத்து வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகள் எங்க இதயத்துக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கணும். கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்க இதயத்துக்குள்ள பாவம், அக்கிரமம், தீமை, பொல்லாத காரியம், அசுத்தமான காரியம், தீட்டான காரியம்
கர்த்தரை விட்டு தள்ளி பிரிக்கக்கூடிய எந்த பாவமா இருந்தாலும் எல்லாவற்றையும் எங்களை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமானா மாற்றி பரிசுத்தவானா மாற்றி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை வேலி அடைங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த கால வேளையிலே எத்தனை குடும்பம் இணைந்தாங்களோ அந்த குடும்பங்கள் அப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். கிருபை தாங்க. கிருபைனால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க. மகிமையின் ஆவியானவர் எங்க மேல தங்கிருங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லாரையும் தொடுங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க, தொடுங்கப்பா தொடுங்கப்பா தொடுங்கப்பா. உங்களுடைய கரம், உங்களுடைய தழும்புள்ள கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும் தொடட்டும் தொடட்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, ஏசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லாரையும் தொடுங்கப்பா தொடுங்கப்பா, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. दो बहा बिस बिलाश बिलार दो रिमह बाला बिलाहस दुनि में बिलार दो शिबाला बाला बाला होर बाला दुनि में बिलार दो दिने मह बहस बिलार दो शाला बाला हो बाला हस दिने में बिलार दो दिने में बिलास बिला बारो शाला बाबार दुनि में कबुदि बेकेदुना दी हवा ला बारो दुनि शाला बाबा कबुदि बेकेदुना दुना हमहा दिने में बिलार दो लबाला शाला बाला हो बहा बिलार दो दिने में बिलास बिला शाला बाला होर दो शाला हो बहा बिह बिहल हारदु देने महबे देने महबिला बिलारदु देने माला हो लबला शाला बला करदु रबलारदु. சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு ஐயோ என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா என்று உங்களுடைய கதறல், உங்களுடைய குமரல், உங்களுடைய புலம்பல் கர்த்தர் கேட்டார். உங்களுடைய இதயத்தினுடைய இந்த அழுக்கு எல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். இந்த காலவேளை சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு குத்துண்டவர்களாக மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று சில குடும்பத்தில் தீர்மானம் எடுத்தீர்கள். உங்களுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார். லாது ஹபஹாஸ் பிலாஸ் திரிபில் பிலஹாரது ரதுன மஹபஹா பிஹாவ் பிஸிதினி மிஹபிலாரது ஷிபஹோ பஹாஷ் திரிபிலஹோரது. சில குடும்பத்தில் இன்னும் கடினத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் நாள் எச்சரிப்போடு உங்களோடு பேசியிருக்கிறார். தூபா லஹஸ் பிலஹோர் பிலஹாரது. மனம் திரும்பி தாழ்த்தும் போது தேவன் மீட்டுக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். லீ ஷலஹோ ரபஹா தூஹி பிலாரது. எங்களோட அவையெல்லாம் எங்களுடைய அவைங்களெல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தை கிறிஸ்து சிந்தையோட இணைப்படட்டும். அப்பா விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் வேலடைங்க பரிசுத்தாவில நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எங்க எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ஒழியட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி ஒழியட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி ஒழியட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி ஒழியட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. லாபா தூரா பல்லர ஷதர பலஹோர துரபல லிபா பாபா தூனா மல்ல ஹந்தர பலஹோரது ரது ஷேகே துனி கபா கர துரபல ரிபு ஷலபா கபுದಿ ಬೆಕ್ಕೇದುನ ದು ಶೇಕೆ ಲಾಖೋ ರೋ ದುರಿಬಿ ಕಬುದಿ ಬೆಕ್ಕೇದುನ ದುನಮಲ ಹದನೆ ಮೇಲೆ ಶಲಬಾಬಾ ಕಬುದಿ ಬೆಕ್ಕೇದುನ ರಿಬೋ ಶಲಬಾಬಾ ಕಬುದಿ ಬೆಕ್ಕೇದುನ ರದು ನೇಮೆ ಲೇಬೆ ಲೇಬೆ ಶೇಬೆ ಲಿಬಿ ಲಿಬಿ ಲಬೆಲ ಹಾರದು ರಿಬಾ ಲಾಬಾ ಲಬಲ ಹೊರ ಬಲ ಹರದು ರಖದು ಲಬಲ ಹರದು ರಬಲ ರಬದು ರೆದೆ ನೆಮೇಸಿಬು ಶಬಲ ಹದು ರಬರಬ ಕಬುದಿ ಬೆಕ್ಕೇದುನ ದು ನೇಮೆ ಲೆಬಿಲ ಸೆಬೆ ಲಿಬೆ ಲಿಬೆಲ ಲಿಬಾ ಲಬೋರಬು ಶಬಲ ಬಲ ಬಲ ಹೊರದು ರಗದು ಲಬಲ ಹೊರಬಿಲ ಹಸಿ ಬಿಲಬಾ ಕಬುದಿ ಬೆಕ್ಕೇದುನ ದು ಲಾ ದೆನೆ ಮೆಹಿ ಬಿಲಾ ಸಿ ಬಿಲಾ ಶಬಿಲ್ಲ ಬಿಲ್ಲ ಹರದು ಶಿಬಾ ಹೋ ರಬ ರಹದು ರಬಲ ಹರದು. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. கல்லான இருத்தை எடுத்து போட்டு சதையான இருத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவி தாங்கப்பா. குழந்தையுடைய அக்னி இங்க இருத்துக்குள்ள பற்றி பிடிக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா.
பாவத்தை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமான கிருபை தாங்கப்பா. பிதாவின் சித்தம் செய்ய அப்பா கிருபை தாங்கப்பா. உம்முடைய கட்டளை கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமான கிருபை தாங்கப்பா. தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. இந்த நாளை அப்பா உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. கண்ணீரின் ஆவினால் நிரப்புங்கப்பா. யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. தூனமல ஹதனமரு சந்த டலப கர துரவா கபுதி பெக்கேதுனா ரீகா டாடா டாரா ஷதா ரப லப கபுதி பெக்கேதுனா லிபா லப ரபு ஷப லப ரப கபுதி பெக்கேதுனா ரகதன மாலர துனமர ஷதன மர கபுதி பெக்கேதுனா லிபா கபுதி பெக்கேதுனா லா தன மர ஷத லப கபுதி பெக்கேதுனா ದು ಹಬಲಹ ಬಿಲಹ ಬಿಲಹರದು ರಿಬಾ ಲಾಬಾ ದು ಲಬಾಲ ರಬೋ ಶಬಲ ಬಲಹರದು ರಗದಲ ಬಾಲ ಹದು ರಬಲಹದ ರಿಬಿ ಲಬೋ ಸದ್ ನೇ ಮಾರದು ದೇನೆ ಮೇಲೆ ಬೆಲೆ ಬಿಶಿಬೆ ಲಿಬಾಲ ಶದ ரபக்கவுது வைக்கிறதுனா. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கரம் தொட்டவங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. அவனோட சந்ததியை ஆசிரியங்கப்பா. எல்லா பாத்திரம் நிரம்பி வழிட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பி வழிட்டுப்பா. கற்பத்தனையா ஜெபிக்கிறோம்ப்பா. தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் கரம் தொட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடரட்டுப்பா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதி விடட்டும்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி விடட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி விடட்டும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல வேலை அடைங்கப்பா. சகலமான பாதுகாப்பு தாங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா. கிருபை வரலால் நிரப்புங்க. ஞான வரலால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்புங்க ராஜா. தூ லபல பல ஷபல பல ஹுரது ரகதல பால ஹது ரிபா லப லபல ஹுரது ரகதன மால ரதனமர துனே சேத் ரிபி ஷிபி லிபல பல ஹுரது ஷிபா பாபா பாது ரப லப லப லஹு பிலாஹி பிலாஹி பிலரது ஷிபா பாஹு பி ஜித்ரி பி லிபி ஷவல ப ஹது ரபல துஹ பிஹி பிஹி பிஹலஹு பிலா லஹு பிஹஸ் பிஹி பிலரது துஹா ஹதி பிஹு பஹபிலா லபஹு பிஹோ தேஹி பிஹு பிஹஸ் பிஹி பிலஹ பிலஹரது துனே மிஹி பிலஹரது ரிபா லப லஹு பிஹஸ் பிஹி பிலஹரது ஷிபா பாஹு துனே மிஹி ஜித்னி மாக்கபுது பெக்கேதுனா. சில குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றிப்பா. சில குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கின கிருபைக்கா நன்றிப்பா. கட்டுகள் உடைக்கப்பட்ட கிருபைக்கா நன்றிப்பா. உம்முடைய கரத்துல தாழ்த்தருணிரோம்ப்பா. இந்த நாளின் பேராக ஆசிரியங்கப்பா. வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துட்டாங்க. எல்லாரையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் சகலமான பாதுகாப்பு தாங்க அப்பா. சில குடும்பத்திலே அப்பா டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்கப்பா. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, எக்ஸாமுக்காக போறாங்க. சில குடும்பத்துல அப்பா காலேஜ் படிக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னென்ன குறைகள் இருக்கோ குறைகளை நீக்கி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு சிறு பிள்ளை போல மாறி நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். கிருபை தாங்கப்பா. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்காங்க, எந்தெந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமைகளோ அந்த எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாகப்படும் ராஜா. வலுசற்பத்தினுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டு எரிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்படும் ராஜா. ரிஷாலா கர தூர பக்கபுது வைக்கிறதுனா லீபா லாபா தூலாபா ஷபலா கதுரபலா லீபா லாபா லஹோரி பில்லா செபி துனி கந்தோ டொரபக்கபுது வைக்கிறதுனா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக வலுசற்பத்தினுடைய கிரியைகள் இருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. ரீது லாபா லாபா தூனாமர ஷதரபக்கபுது வைக்கிறதுனா. இந்த நாளிலும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. எல்லாருடைய கையின் கீழே ஆசுறீங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்க அப்பா. ஹவுசிங் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு. சில குடும்பத்துல அப்பா ஜொல் லோன் இருக்கு, பைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, குழுல பணம் வாங்கியிருக்காங்க, எத்தனையோ தேவைக்காக வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் படிப்புக்காக காலேஜ் படிப்புக்காக அப்பா லோன் வாங்கியிருக்காங்க, பிள்ளைகளோட தேவைக்காக லோன் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டலுக்காக பல விதமான பணம் தேவை இருக்குப்பா. எல்லா குடும்பத்துடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இந்த நாளிலும் அப்பா யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக அப்பா டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க.
பெட்ரோல் பல்க் வேலை பார்க்காங்க. சில குடும்பத்தில் சிறு தொழில், இன்னும் எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வேற வேற நாட்டில் தங்கி வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும். உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலையடைங்கப்பா. டிரைவிங் லைனில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. அப்பா பல இடத்துல ட்ராவலிங் இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறக்கா ஜெபிக்கிறாங்க. இன்னுமா கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் புதுசாக தொழில் பண்ண சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. எல்லாருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. அந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய ரத்த கோட்டைகள் வேலையடைங்கப்பா. தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால வேலையடைபடட்டும். இரவு மூலமா ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை கத்த தாங்குங்க, தப்புவீங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்துவங்க. எத்தனையோ குடும்பத்திலே காலவேளையில் இவ்வளவு நேரம் பொறுமையா ஜெபம் பண்ணாங்க ராஜா. அந்த குடும்பத்தை கத்த ஆசிரியங்க, அவனுடைய வம்சத்தை ஆசிரியங்க, அவனுடைய தலைமுறை ஆசிரியங்க, அவனுடைய ஊழியத்தை ஆசிரியங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அப்படினோம், பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்தில் அப்படினோம். இந்த மாசத்திலே ஏழை எளிய ஜனங்கள், சிறுமையாப்பட்ட ஜனங்கள், அப்பா திக்கற்ற பிள்ளைகள், எத்தனையோ குடும்பத்துல பரிசுத்தவான்கள், சில குடும்பத்திலே விசுவாசிகள், இன்னுமாக வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும்ப்பா. இந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. புது ட்ரெஸ் எடுக்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. திக்கற்ற பிள்ளைய பாருங்கப்பா, ஏழை எளிய ஜனங்களை பாருங்கப்பா, கஷ்டப்படுகிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல எனக்கு யாராவது